போடணும்னே. ஃபோர்த் கியர் போடுறப்ப என்ன பண்ணா அப்படி அமுக்கு அப்படி இழுத்து ஃபோர்த் கியர் கூட போட வேண்டியது சைஸ் அவர் இல்ல பார்த்து ஆக்கலாம் அப்படி மேல ஏற்றணும். அஞ்சாவது கியர் வண்டி பறக்கும். திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டணும். ரிவேஸ்ல வரணும்னா கிளச்சை பிடிச்சி ஒரு கிண்டி மேல தூச்சி பறச்சுக்க பிடிச்சிருக்கா. வெளில ஒண்ணுமில்ல, 2 கோல் பாட்டில் கிரீஸ் போடாம கிடக்கும் போல இருக்கு. கிரிட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. வா வண்டி ஓட்ட சொல்லித்தாரேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப எங்கடா சாய் வர ஓட்ட எங்கேயா வைக்கிற ஓட்ட இங்க இருக்குது. எங்களுக்கு நீ தான் சொல்லிட்டு ஓட்ட எங்க இருக்குன்னு நாங்க சை சாப்பிடுவோம்ல. சாவிய வச்ச உடனே வாங்க நல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டல. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கியர்ல மட்டும் கைய வச்ச உடனே இவன் நேரம் நான் முடிச்ச ஆடுறப்ப மட்டும் ஐயோ இருக்கும்டா. நான் முடிஞ்சா சொல்லி விட்ட மாதிரி அந்த பிள்ளை சொல்ல இருக்குமா கைய மட்டும் வை. என்னங்க வச்ச உடனே சைஸ மேல தூக்குதியா. இப்ப தெரியுதா பொக்கலிங் வண்டி ஏன் முன்னாடி தூக்குதுன்னு? ஆமையா என்ன ஓமையா கூண்ட போல அவன் வண்டி ஓட்ட பாக்குறியா வாழ்க்கைய ஓட்ட பாக்குறியா? வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம். சரி உனக்கு எல்லாமே நான் சொல்லி தரேன். நல்லா ஆடுறேன், நல்லா பாடுறேன். சரி பார்த்தா காதல் வந்துருச்சு. காதல்னா என்ன தெரியுமா? என்னங்க? ஐயோ நேத்து பண்ணாங்கல்ல சதி, அந்த சதி பாரு இன்னைக்கு பாதிக்குது நம்மள. கத்தம் இல்லம்மா, நேத்து பெரிய சோதனை பண்ணிவிட்டாங்க. தொண்டையில கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க. ஐயோ பிச்சு மாத்திரை இல்லைங்க. நீ அப்ப ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க சொல்ல வந்தேன். நம்ப முடியாது. ஏன்னா இன்ப செல்வத்துக்கு நெஞ்சுல வர காரணமே அந்த மாத்திரையை வாங்கி கொடுத்து அவர் அந்த மனசைய காலி பண்ணி அப்படித்தான் சொல்றேன். அப்புறம் வண்டியில கூட்டிட்டு போறேன். காதல் என்ன தெரியுமா? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. நடந்து போயிட்டு காக்காப்பிய துரட்டுன்னு வேஞ்சிடும். அதே மாதிரிதான் காதலும் எப்ப நம்ம மனசுக்குள்ள வருமே தெரியாது. காதல் வந்துருச்சு. நீதான் பொண்டாட்டியா வருவேன்னு எங்க வாத்தியார் சின்ன வயசுலயே சொல்லுவாரு. அவருக்கும் தெரிஞ்சு வச்சா எப்படி சொல்லுவாரு? எப்படி நீ எல்லாம் பண்ணி மேய்க்க வேண்டாம் லாய்க்கு. எப்படி என்னையா சொல்ற? வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணிய மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது குட்டி பண்ணிய போட்டு நம்மள தூங்க விட மாட்டேன். இருந்திருக்க வேண்டியதானே. குழந்தை வளர்க்கறதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். அரசாங்க ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணு தெரியுமா? என்ன சொல்றீங்க? மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தர்றாங்க? 22,000 ரூபாங்க. எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறோம். ஒரு 2,000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்களா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. இப்ப கூட பாரு, மாசம் பொம்பளைகளுக்கு 1000 ரூபாய் பணம். இத எங்க ஊர்ல 2 பொம்பளை கிளவிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன்டி மாசமானாத்தான் காசு கொடுப்பாங்களா அப்படி 1000 ரூபாய் அப்படிங்க. ஒரு கிழவி இன்னொரு கிழவி சொல்லிச்சு, உனக்குனாச்சு உங்க கிழமை இருக்கிறாரு, எங்க கிழமை செத்து 7 வருஷம் ஆகுது, இனி எங்கிட்ட நான் மாசம் ஆகுறது, மாசமான 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி தப்பா அவளை தண்ணி எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு வர நான் எவ்வளவு சிரமப்பட்டு கத்திக்கிட்டு கிடக்குறேன். சரி காதல் வந்துருச்சு. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க, எனக்காக உங்க தம்பி காத்துக்கிட்டு இருக்காரு. தம்பி செத்து போயிடுவானே. சரி காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்றேன் கேளு. எப்படிப்பட்ட காதல்?
உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க என் காதல் இருக்குல்ல சொல்லுங்க சொல்லுமா சொல்லு தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி